பென்னிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி கேரிங் ஹஸ்பண்ட் திஸ் மிஸ்ஸஸ் இன்னசென்ட் ஒய்ஃபோட பார்ட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி என்னன்றது புரியும். ஓகேடா, எதில் ஸ்டாப் பண்ணமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம சுகாவும் ஜேகேவும் ஃப்ரெஷ் ஹேர் வாங்கிறதுக்காக வெளியே போயிருந்திருப்பாங்க. அந்த டைமில் டேவோட அம்மாவை சுகா பார்த்துருப்பாரு. அப்போ நம்ம ஜேகேவும் சுகாவும் காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு டேவோட அம்மாட்ட போய் பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. அப்படியே அவங்க வீட்டுக்கும் போயிருப்பாங்க. டேவையும் பார்த்துருப்பாங்க. நம்ம ஜேகேக்கு டே உயிரோடு இருக்கான், டேக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கும். டே கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கும் அவங்களோட லைஃபு. சடனாக டேவோட அம்மா இறந்து போயிருந்திருப்பாங்க உடம்பு சரியில்லாதனால. அப்போது நம்ம ஜேகே சுகாவையும் அவங்களோட அப்பாவையும் டேயோட அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு வர சொல்லியிருப்பார். ஏன்னா டேக்கு அந்த அளவுக்கு மெச்சூர் இல்லை, அந்த மாதிரி அதெல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருக்கும் பிரெயினில். ரீசெண்டாக நடந்த விஷயத்தெல்லாம் டே மறந்து போயிருந்திருப்பார். அப்புறம் அவர் சின்ன குழந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் டேக்கு எல்லா விவரமும் தெரியும், சொல்லி கொடுத்தா தெரிஞ்சுப்பார். ஆனால் அவரால் டக்குன்னு அவராலே எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் டேவோட அந்த நிலைமைக்கு ஆக்சிடெண்ட் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் அவர் கண்ணு முன்னாடியே அவங்க அப்பா இறந்து போனது, இந்த இம்பேக்டெல்லாம் சேர்ந்து தான் அவரோட பிரெயினை பாதிச்சிருக்கும். அதனால் இப்போ அவங்க அம்மா இறந்ததையும் பார்த்தாருன்னா அவரால் இன்னும் அதை தாங்கிக்க முடியாமல் அவர் பிரெயின் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். அவருக்கு மேலும் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையாது. அதனால தான் ஜேகே சுகாவையும் அவங்க அப்பாவையும் இந்த சாங்கியம்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ண சொல்லியிருப்பார். இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஜேகேவோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஜேகேவோட அம்மாவும் ஜிமினும் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜேகேவோட கார் நிற்கிது. டேவை பார்த்தா டே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரி, டேவை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஜேகே ப்ரைடல் ஸ்டைலில் டேவை தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ ஜேகேவோட அம்மா தான், ஜேகே என்னடா அது, யார் அந்த பையன், யாருடா அது, என்னடா இப்படி கூப்பிட்டு வந்திருக்க, என்னடா ஆச்சு அவனுக்கு? அம்மா ஒரு நிமிஷமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் ஏறி அவரோட ரூமுக்கு போயிட்டு டேவை படுக்க வச்சுட்டு அவருக்கு ஒரு பிளாங்கெட்டை போற்றி விட்டுட்டு கீழே வராரு. நம்ம ஜிமினும் நம்ம ஜேகேவோட அம்மாவும் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்னாச்சு ஜேகே, யார் அந்த பையன், ஏன் அவனை அப்படி தூக்கிட்டு வந்த, என்னாச்சு அவனுக்கு? அம்மா அவன் தான் டேயாங். என்னடா சொல்கிற, டேயாங்கா? அவனா டேயாங்? அச்சோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ டேயை கூட்டிகிட்டு வருவேன்னு. ஏய் ஜேகே, டே ரொம்ப க்யூட்டாக இருக்கான் தெரியுமா? ஜிமின் தேங்க்ஸ். ஆனால் ஒரு விஷயம், அவனை நான் ஏன் இங்கே கூப்பிட்டு வந்தேன்னா. என்னாச்சு ஜேகே, என்னடா எதுவும் ப்ராப்ளமா? ஆமாம்மா. என்னாச்சு? டேவோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அச்சோ, எப்படிடா? அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூமா, அதை கவனிக்காமல் விட்டு இந்தளவுக்கு சீரியஸ் ஆகிடுச்சு. அதுதான் டேக்கு அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. டேவோட அம்மா இறந்து போன விஷயம் டேவால் தாங்கிக்க முடியாது. அவன் லோன்லியாக இருக்கக்கூடாது, அதனால தான் நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். ஓகேடா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. டே நம்ம கூடயே இருக்கட்டும். டே நம்ம கூட இருக்கிறது எனக்கு ஹாப்பி தான். உன்னை மாதிரி அவனும் எனக்கு ஒரு பையன்தான். என் மருமகனை நான் இனிமேல் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத. தேங்க்ஸ்மா.
ஆ ஜிமின், சொல்லு ஜேகே, உனக்கு தேவை பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆ, என்ன சொல்கிற? ஆமாம், அவன் கூட நான் பேசும்போதெல்லாம் உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். நீ என் வீட்டுக்கு வந்தீன்னா உனக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான், அவன் உன் கூட ஜாலியாக இருப்பான் அப்படின்னு நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படியா? எனக்கு டேவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏதோ ரொம்ப வருஷமாக அவன் என் கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஜேகே. அவனை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே தோணலை எனக்கு. அவன் எனக்கு ஒரு சோல்மேட்டாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அவன் எனக்கு ஒரு ஒரு பிரதராகவோ இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவோ இருப்பான். நானும் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக, ஒரு சோல்மேட்டாக, ஒரு பிரதராக அவன் கூடயே இருப்பேன். அவனை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத ஜேகே. இனிமேல் டேவை பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. என்னத்த? ஆமாம், நீ நீ ஃபீல் பண்ணாத ஜேகே, நாங்கள் பார்த்துக்குறோம். அம்மா, ஒரு விஷயம். என்னடா? அவன் அம்மா இறந்து போன ஷாக்கிங்லேயே இருக்கான். ஒரு 2-3 டேஸ்க்கு அவனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவன் ஒரு மாதிரி தான் இருப்பான், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அவன் நார்மல் ஆனதுக்கப்புறம் அவனே உங்கள்கிட்டலாம் வந்து பேசுவான், சரிங்களா? அது வரையும் நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவனுக்கு ஃபுட் கொடுக்கறது அந்த இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் இல்லாத நேரம் ஜிமின் பார்த்துப்பான். நீங்கள் எதுவும் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. சடனாக திடீர்னு எல்லாரையும் பார்த்தா அவன் பேனிக் ஆவான். ஜிமின் அவனுக்கு தெரியும். நான் நிறையா டைம் வந்து அவன்கிட்ட பேசும்போது ஜிமினை பற்றி சொல்லியிருக்கேன், ஜிமின் ஃபோட்டோலாம் காமிச்சிருக்கேன். அவனும் ஜிமினை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருந்தான். அதனால் ஜிமின் அவன் கூட இருந்தால் அவன் கம்ஃபர்டபுளாக இருப்பான். ஸோ நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. ஓகே ஜேகே, எனக்கு புரியுது, நான் பார்த்துக்கிறேன், விடு. இப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஜேகே பக்கத்துலேயே உட்காந்து டேவை பார்த்துட்டே தான் இருக்கார். இப்போ நைட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சுகாவோட அப்பா எல்லோரும் வராங்க. ஜேகே நேராக ஜேகேவோட ரூமுக்கு தான் சுகா வரான். வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்க்குறான். நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ சுகா தான் ஜேகேட்ட, ஜேகே அண்ணா, என்னண்ணா எல்லாம் முடிஞ்சா? எல்லாம் முடிஞ்சுடா. எந்திரிச்சானா? ஏதாவது அவங்க அம்மா பற்றி கேட்டானா? இல்லைண்ணா, அவன் நல்லா தூங்கிட்டுருக்கான், இன்னும் எந்திரிக்கல. எந்திரிச்சாதான் தெரியும் அவன் என்னெல்லாம் கேட்க போகிறான், என்ன பண்ண போகிறான் அப்படின்னு. சரி ஜேகே, நீ எதுவும் வரி பண்ணிக்காத, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நம்ம சீக்கிரமே டேக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபுல்லாக க்யூர் ஆகணும். அப்போ தான் உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஓகேண்ணா, ஒரு 2-3 டேஸ் போட்டும், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பற்றி யோசிக்கிறேண்ணா. சரி ஜேகே, பார்த்துக்கோ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. 9 ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் ஒரு 8 o'clock இருக்கும். இப்போ தான் எழுந்திரிக்கிறாரு. ஜேகே லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜாங்குக்கா, எழுந்திரிச்சிட்டியா? ஜாங்குக்கா, என்னடே? அம்மா அம்மா எங்க? இங்கே பாருடே, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அம்மா அப்பா பார்க்குறதுக்கு சாமிக்கிட்ட போயிருக்காங்க, சீக்கிரமாக வந்துடுவாங்க. உனக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஆமாம் ஆமாம், நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு நமக்கு பேபிஸாக வருவாங்கன்னு நீ சொன்னல ஜேகே. ஓகே 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 ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். ஜேகே, எப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஒரு 2-3 டேஸ் போட்டுண்டா, நீ நல்லா ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், என்ன? ஓகே ஜேகே. என்னடே பசிக்குது? அச்சோ, சரி இரு, நான் போய் உனக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வரேன், என்ன? நானும் வரேன். வேணாம், நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போதே இப்போ டோர் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. இப்போ தான் ஜேகேவை பார்த்துட்டு, நான் போய் ஓப்பன் பண்ணிட்டுமா? இல்லை இரு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை போய் ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே ஜிமின் தான் நிற்கிறாரு.
ஜிமின் வாங்க உள்ளே வாங்க. ஆ டே டே எந்திரிச்சிட்டானா? அவனை பார்க்க தான் வந்தேன் ஜேகே. எந்திரிச்சிட்டான். ஹாய் டே, எப்படி இருக்க? ஜாங்குக்கா, யார் இது? ஏய் டேய், உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நல்லா பாரு, இது யாருன்னு நீயே சொல்லு. எனக்கு தெரியல யார். ஜயாங், மறந்துட்டியா அதுக்குள்ளே? சுகாண்ணா இருக்கான்ல? ஆமாம், சுகாயாங்கோட ஒய்ஃபு ஜிமின். ஜிமின்? ஹே ஜிமின், நீங்கள் தான் ஜிமினா? ஹே ஜிமின் என் ஃப்ரெண்டு, ஜிமின் என் ஃப்ரெண்டு. டே ஆமாம், நான் தான் உன் ஃப்ரெண்டு ஜிமின். ஹே ஜிமின், நீ ரொம்ப அழகாக இருக்க. உன்னை விடலாம் ஒன்றும் இல்லை டே, நீ தான் ரொம்ப அழகாக இருக்க. நிஜமாவா? ஆமாம், அம்மாவும் அப்படி தான் சொல்லுவாங்க, என்னோட ஜேகேவும் அப்படி தான் சொல்லுவான். ஓ, உன்னோட ஜேகேவா? ஆமாம் ஆமாம். ஜேகே உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்கும். ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்குவேனே, ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம்தான் பண்ணிக்கணும்னு ஜேகே சொன்னான். ஏன்? எனக்கு உடம்பு சரியில்லை. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நான் சரியானதுக்கு அப்புறம் ஜேகேக்கும் எனக்கும் கல்யாணம். அப்புறமேட்டுக்கு எங்கள் 2 பேருக்கும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் பேபிஸாக பிறப்பாங்கன்னு ஜங்குக்கா சொன்னான். ஆமாம் தானே பென்னி? அப்படி தானே? ஆமாம். சரி, இங்கே பாருட்டே, நீங்கள் உள்ளே இரு, நான் போய் உனக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வரேன். என்ன? ஓகே, நான் இங்கே இருக்கேன். ஜிமின் வா வா, நம்ம விளையாடலாம் வா. வரேன் டே, ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஜேகே, ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன ஜிமின்? அதான் வெளியே போய் பேசிக்கலாம். சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை அப்படியே லாக் பண்ணிவிட்டு வெளியே தான் வராங்க. ஜேகே, என்னாச்சு? டே ஏன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான்? உனக்கு என்னாச்சு? இங்கே பாருங்க ஜிமின், அப்பா சொன்னார்ல மிஸ்டர் கிம்முக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு. ஆமாம், அது உண்மைதான். அந்த ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துட்டார், ஆனால் டே பொழைச்சிக்கிட்டான். அந்த ஆக்சிடெண்ட்டில் டேக்கு தலையில் பலமாக அடிபட்டு அவனோட பாஸ்ட் 4 இயர்ஸ் அவன் மறந்துட்டான். 4 இயர்ஸில் அவன் என்ன பண்ணான், அவனுக்கு என்ன நடந்துச்சு, எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லை. காலேஜோட லாஸ்ட் டே அன்னைக்கு தான், அவனோட பர்த்டே அன்னைக்கு தான் நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன். அந்த டைமுக்கு தான் அவன் வர முடியாமல் போச்சு. அப்போ தான் அவனுக்கு ஆக்சிடெண்ட்டும் ஆகிருக்கு. ஆனால் எனக்கு அது தெரியல. பட் டே வந்து அந்த 4 இயர்ஸில் என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் மறந்துட்டான். ஆனால் ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த வரையும் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் இருக்குது. என்ன ஞாபகம் இருக்குது? நான் அவனை லவ் பண்ணது அவனுக்கு ஞாபகம் இருக்குது. எனக்காக அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அவங்க அம்மா சொல்லி தான் எனக்கு இதெல்லாம் தெரியும். அவனுக்கு எல்லாமே மறந்து போச்சு, ஆனால் உன்னை மட்டும் ஞாபகம் இருக்குது ஜேகே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் இது வெறும் டெம்ப்ரரி தான் ஜிமின். கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த பாஸ்ட் 4 வருஷம் நடந்த விஷயமும் அவனுக்கு ஞாபகம் வரும். அவனோட ஹெல்த்தும் சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். டேக்கு எதுவும் தெரியாமலாம் இல்லை, டேக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு சில நேரம் அவன் ரொம்ப சைல்டு மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஒரு சில நேரம் மெச்சூரிட்டியாக இருக்க மாதிரி இருப்பான். ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்தா டே புரிஞ்சுப்பான். பட் அவனா எதுவும் செய்ய முடியாது. ஓ ஓகே ஜிகே, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. ஜேகே, டேக்கு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணு, அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஜிமின். ஆனால் ஜிமின், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஜேகே? அம்மாக்கிட்ட மட்டும் டேவை பேச விடாதீங்க. டேவும் போய் அம்மாட்ட பேசக்கூடாது, அம்மாவும் வந்து டேக்கிட்ட பேசக்கூடாது. இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா டேவோட இந்த பிஹேவியர்லாம் பார்த்தா அம்மா அவனை ஹர்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஜேகே, இதெல்லாம் நீ சொல்லி தான் தெரியணுமா என்ன? நீ எதுவும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள் ஜிமின், உங்களை நம்பி தான் நான் டேவை விட்டுட்டு போகிறேன். டே எதுவும் குழந்த, அவன் ரொம்ப சின்ன குழந்த மாதிரி. அவனை எதுவும் ஹர்ட் பண்ணிட்டா என்னாலையும் தாங்க முடியாது, அவனாலையும் தாங்க முடியாது. ப்ளீஸ் ஜிமின், நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. இங்கே பாரு ஜேகே, அவன் என்னோடய ஃப்ரெண்டு, நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத என்ன? தேங்க்ஸ் ஜிமின். பரவாயில்ல. சரி, நான் போய் டேக்கோட இருக்கட்டா? சரி, நீங்கள் டேக்கோட இருங்க, நான் போய் அவனுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஜேகே, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஜேகே தான் டேக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வராரு. ஜேகேவோட அம்மாவும் பின்னாடியே வராங்க. மாம், எங்கே வரீங்க? டே, நான் வந்து டேவை பார்க்குறேன்டா, அவன் எழுந்துட்டானா? அவன்கிட்ட ஒரு 2 வார்த்தை நான் பேசிக்கிறேன்டா. மாம், அது வந்து அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அதுக்குள்ளே ஜேகேவோட ரூமை ஜேகேவோட மாம் அப்படியே ஓப்பன் பண்ணிடுறாங்க. டே அப்படியே பயந்துட்டு ஜிமின் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். இப்போ ஜேகே தான் ஃபுட்டை உள்ளே வச்சுட்டு டேவோட மாம் கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்துட்டு கதவை சாத்துறாரு. டே ஜேகே, என்னடா பண்ணுற? மாம், என்னமாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல, திடீர்னு புதுசாக யாராவது பார்த்தா அவன் பயப்படுவான்னு. ஜேகே, அதுக்குன்னு எத்தனை நாள்டா இப்படி இருக்க முடியும்? நானும் அவன்கிட்ட பேசணும்ல. அம்மா, ஓகே, எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் அவன்கிட்ட எதுவும் கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. அவன் சரியான அப்புறம் உங்ககிட்ட வந்து அவனாக பேசுவான். அவனுக்கு யாரும் இல்லை. ஸோ இனி நம்ம தான் அவன் ஃபேமிலி. இன்னும் 2 டேஸில் எனக்கும் அவனுக்கும் மேரேஜ் பண்ணணுன்னு அப்பா சொன்னார். நீங்கள் என்னன்னு கேட்டுக்கோங்க. சரிடா, நீ அவனை பார்த்துக்கோ. அப்பா சொன்ன மாதிரி பண்ணிடலாம். அம்மா, உங்களுக்கு இதில் விருப்பம் தானே? உன்னோட சந்தோஷந்தான்டா எனக்கு முக்கியம். தேவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன, அவன்கிட்ட இன்னும் நான் பேசலை, அதுதான். சரிம்மா, நான் டேக்கு போய் ஃபுட்டு கொடுத்துட்டு வரேன். அவனே உங்ககிட்ட வந்து பேசுவான் என்ன? சரிடா. இப்படி நீ பார்த்துக்கோ. நான் டே சரியானதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். ஓகேம்மா. இப்போ ஜேகேவோட அம்மா அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போ டே தான் ஜிமினோட லேப்பில் படுத்துட்டு அவர் ஸ்டொமக்கில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஜேகே உள்ளே வராரு. அவரை பார்த்தோன்னே டே வேகமாக ஜேகே கிட்ட வந்து, ஜங்குக்கா, ஜிமினோட ஸ்டொமக்கில் குட்டி பாப்பா இருக்கான். அது இன்னும் கொஞ்சம் டேஸில் வெளியே வந்துடுமா. நான் அந்த பாப்பா கூட விளையாட போகிறேன். ஜேகே, ஓகே தானே? அப்போ உனக்கு நியூ ஃப்ரெண்டு வர போகிறாங்களா? ஆமாம் தானே? எனக்கு குட்டியாக ஒரு ஃப்ரெண்டு வர போகிறாங்க. ஆமாம் தானே? சொல்லு ஜேகே, சரியா? ஜேகே அப்படி சிரிச்சிட்டு, ஆமாம், அப்படி தான், உனக்கு ஒரு குட்டி ஃப்ரெண்டு வர போகிறான். அப்புறம் நீ என்னையெல்லாம் மறந்துடுவ. எனக்கு எப்போவுமே என்னோடய ஜங்குக்கா தான் பிடிக்கும். அப்புறம் தான் ஃப்ரெண்டெல்லாம். சரி. இப்போ ஜிமினும் ஜேகேவும் அப்படியே பாவமாக டேவை பார்க்குறாங்க. ஓகே ஜேகே, உன் அண்ணா வந்துட்டாரு, நான் ரூமுக்கு போகிறேன், நீ பாருன்னு சொல்லிவிட்டு ஜிமின் அப்படியே கிளம்புறாரு. டே வேகமாக போய் ஜிமினை ஹக் பண்ணுறாரு. நீ எங்கே போகிற? என் கூடவே எப்போயும் இருப்போன்னு சொன்ன, இப்போ எங்கே போகிற? இங்கே பாரு. தேமா, சுகா இருக்காருல்ல, அவருக்கு ஃபுட் கொடுக்கணும்ல. அவர் ஒர்க் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்திருக்காரு. அதான் உன் கூட உன் ஜங்குக்கா இருக்கான்ல, நான் போயிட்டு காலையில் வரேன். சீக்கிரமாகவே வந்துடுறேன். ஜேகே வந்து ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நீ, நானும், குட்டி பாப்பா எல்லோரும் விளையாடலாம் என்ன? நிஜமா? ஆமாம், நிஜமா? நீ நானும் ஜாலியாக விளையாடலாம் என்ன? ஓகே. இப்போ ஜேகே தான் டேவை பார்த்து, என்ன டே, ஜிமின் உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சா? ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, அப்போ என்ன,
உன்னையும் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அது சரி, தூங்கலாமா? ம். ஆ, சங்குக்கா, என்ன என்ன டேம்மா? அம்மா எப்போ வருவாங்க? டே, அம்மா அப்பா கிட்ட போயிருக்காங்க, சீக்கிரமாக வந்துடுவாங்க, ஓகேவா? ஆ, குட் நைட். ம். ஆ, ஓகே. குட் நைட். இப்போ 2 பேரும் நல்லா ஹக் பண்ணிட்டு தூங்குறாங்க. இப்படியே தான் டேஸ் எல்லாம் பாஸ் ஆகுது. ஜிமின் டேவை ஜேகே அம்மாக்கிட்ட பேசவே விட மாட்டார். டேயும் ஜிமின் கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டாரு. இன்றைக்கி நம்ம டேக்கு இப்படியே டேஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக போகுது. இன்றைக்கி டேக்கு கூட மேரேஜு. ஜேகே நல்லா டேவை ட்ரைன் பண்ணி வச்சுருக்காரு. டேயும் நார்மல் பாய் மாதிரி நடந்துக்கிறாரு. நல்லபடியாக மேரேஜ் வந்து ஃபினிஷ் ஆகுது. இப்போ வெட்டிங் நைட்டு தான். ஒரு மில்க் கிளாஸோட டே ரூம்குள்ளே வராரு. டேவை பார்த்ததும் ஜேகேக்கு வேர்ட்ஸே வரல. ஏன்னா நம்ம டே அவ்வளோ அழகாக இருக்கார். டே அப்படியே ஜேகே கிட்ட மில்கை கொடுக்குறாரு. ஜேகே அதை வாங்கி வச்சுட்டு டேவை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அப்படியே ஸ்லோவாக டேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. டே என்ன நடக்குதுன்னு புரியாமல் டேவும் மூன் பண்ணுறாரு. ஜேகே ரியாலிட்டிக்கு வந்துட்டு டேவை தள்ளிட்டு பார்க்குறாரு. டேயும் ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாரு. ஜேகே தான் இப்போ சாரி டே, நான் கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணிட்டேன். இப்போ டே டே சாரி. இப்போ டே தான் ஜேகேயை பார்த்து, ஏன் ஸ்டாப் பண்ண? நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்த. நார்மலாக பேசுகிறாரு. ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. டே டே நீ ஓகேவா? என்னாச்சு டே உனக்கு? ஒன்றும் இல்லை ஜேகே, பண்ணு. அப்போ தானே வயிற்றுல உன்ன மாதிரி குட்டி பாப்பா வரும். டே உனக்கு இதெல்லாம் யார் சொன்னது? ஜிமின் தான் சொன்னான். இங்கே பாருட்டே, இப்போ இதெல்லாம் வேணாம். உனக்கு எல்லாம் சரியான அப்புறம் பார்த்துக்கலாம், சரியா? முடியாது, எனக்கு இப்போவே வேணும். சொன்னால் கேளுட்டேம்மா, உனக்கு பெயினாக இருக்கும். வேணாம், முடியாது, எனக்கு வேணும். ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. ஜேகே வேறு வழி இல்லாமல் 2 பேரும் நைட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கட்டுறாங்க. ஜேகேயோட மாம் தான் வந்து ஜேகேயோட ரூமை தட்டுறாங்க. டே தான் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. டேவோட கோலத்தை பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கு புரியுது, பசங்க நைட் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்படியே கீழே போயிடுறாங்க. அப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. இன்றைக்கி ஜேகே அண்ட் மிஸ்டர் ஜான் 2 பேருமே சீக்கிரமாக ஆஃபீஸ் போயிடுறாங்க. நம்ம ஜிமின்க்கு மந்த்லி செக்கப் இருக்குது. ஸோ அதனால் சுகா ஜிமின் 2 பேருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஜேகே டேக்கு இது சொல்லி தான் வச்சுருக்காரு, ரூம் விட்டு வெளியே போகக்கூடாது, அம்மாவோட பேசக்கூடாது அப்படின்னலாம். ஆனால் டேக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரியாக இருக்குது. மெதுவாக படி இறங்கி கீழே வராரு. ஜேகேவோட மாம் தான் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. டே அப்படியே அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறான். இப்போ அவங்க அம்மா தான், டே வாப்பா வந்து உட்காரு. ஆமாம், நீ மேரேஜ்க்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்த? உன் வீடு எங்கே இருக்குது? டே அவங்க சொன்னதுக்கு பதில் சொல்லாமல், ஆண்டி எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் ஃபுட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. டே எப்பவும் போல் ஆணுக்கா சொல்கிறாரு. அவங்க அம்மாவும், சரி பணக்கார வீட்டு புள்ள, வசதியாக வாழ்ந்துருப்பான், அதுதான் இப்படி கேட்குறான்னு நினச்சி அவங்களும் டேக்கு ஃபீட் பண்ணி விட்றாங்க. டைம் போக போக டே ஒரு குழந்த மாதிரி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜேகே மாம் தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆண்டி என்னப்பா, என்ன வேணும்? அம்மா எங்கே? அம்மாவா? அம்மா சாமிக்கிட்ட போயிட்டாங்க. எப்போ வருவாங்க? இல்லைப்பா, அம்மா இனிமேல் வரமாட்டாங்க. ஜங்குக்கு எப்போ வருவான்? ஈவினிங் வருவான்ப்பா. அம்மா நீ ஏன் இப்படி பேசுகிற? உனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை. அம்மா எங்கே அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. டே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கேட்ட கேள்வியே கேட்டுட்ருக்காரு. எங்கள் அம்மாவுக்கு புரியுது,
அவனுக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு. இப்போது வெளியே நிற்கிற ஒரு பாடி கார்டை தான் கூப்பிட்டு டேவை பற்றி விசாரிக்க சொல்லி சொல்கிறாங்க. அவனும் டே இருந்த இடத்துக்கு போய் டேவை பற்றி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு வந்து டேவோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. டேவோட கரண்ட் சுச்சுவேஷனை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிடுறான். இப்போது இந்த பாட்டை இங்கேயே நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் சூன் அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் என்னோடய வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன், நான் என்ன சேஞ்ச் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் அதை கரெக்ட் பண்ணிப்பேன். ஓகே, பாய்டா பென்னீஸ்.